அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது அல்லாஹ்விடம் துஆ கேட்பது எப்படி என்பதை கேட்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழு துஆவையும் ஆமீன் சொல்லி கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அனைத்து முஃமின்களுக்காகவும் துஆ செய்யுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக ஈமானன் முஸ்தகீமா وفضلا دائما ونرا رحما وعلما نافعا وعقلا كاملا وقلبا منورا وتوفيقا إحسانا وتوبة نصوحا وصبرا جميلا وأجرا عليما ولسانا ذاكرا وبدنا صابرا ورزقا واسعا وشيئا مشكورا وذنبا محفورا وعملا مقبولا ودعاء مستجابا جنة الفردوس نعيما பிரஹ்மதிக யா ரஹ்மர் ராஹிமீன். ஆமீன். யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் மனைவி குழந்தைகள் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கணவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபராளிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் கபரில் ஒளி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், கபரை கண்ணு கேட்டிய தூரம் வரை விசாலமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், மௌத்தாகும் போது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறி மௌத்தாக அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், மௌத்தான பிறகு நல்லவருடைய கூட்டத்தில் எழுப்புவாயாக. யா அல்லாஹ், சக்கராத்துடைய கஷ்டத்தை நீக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், கபரில் முன்கணக்கீர் கேள்வி கணக்கை லேசாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபரை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாற்றி விடுவாயாக. யா அல்லாஹ், நாளை மஹ்ஸர் மைதானத்தில் யானப்சி என்று கதறி துடித்து கொண்டிருக்கும் போது நீ எங்களை காப்பாற்றி அருள்வாயாக. யா அல்லாஹ், மீசான் என்னும் தராசு தட்டில் நன்மை தட்டு அதிகமாகவும் தீமை தட்டு குறைவாகவும் இருக்க அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், ஈமானோடு வாழச் செய்து ஈமானோடு மௌத்தாக்குவாயாக. யா அல்லாஹ், திக்ர் செய்யக்கூடிய நாவையும் சுக்குர் செய்யக்கூடிய மனதையும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், பொய் புறம் கோல் போன்ற இழிவான குணங்களை விட்டும் முகஸ்ததி தற்பெருமை போன்ற தாழ்வான குணங்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், பொறாமை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், பெருமைப்படுவதை விட்டு கோபப்படுவதை விட்டும் எங்களை பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ், பொறுமை என்ற பொக்கிஷத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், இக்லாஸ் என்ற மன தூய்மையை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், இக்ராம் என்னும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை தருவாயாக. யா அல்லாஹ், கல்வத் என்னும் தனிமையை தருவாயாக. யா அல்லாஹ், அதிகமாக உன்னை நினைக்கக்கூடிய நாவை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், மனதை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், நல்ல செயல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், கஷ்டங்களை சகித்து கொள்ளக்கூடிய உடலையும் மனதையும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், நீண்ட ஆயுளை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், இவ்வுலகத்தினுடைய தீங்குகளை விட்டு பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நன்மைகள் அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், நோயற்ற நல்ல வாழ்க்கையை தந்தருள்வாயாக. ஆமீன். பூரண சுகத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், ஒவ்வொரு உறுப்புகளையும் சரியான முறையில் மௌத்தாகும் வரை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், பாங்கு சத்தத்தை கேட்டவுடன் தொழுகக்கூடிய வாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், தொழுகும்போது உன்னுடைய பயத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. நப்சின் தீங்கிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், உள்ளச்சத்தோடு தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், 5 நேர தொழுகைகளையும் கலா செய்யாமல் அந்தந்த நேரத்தில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ், எங்களுடைய தொழுகையில் மன அமைதியை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தொழுகையில் பிழைகள் ஏற்பட்டிருந்தால் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் தொழுதின் கூலியை மறுமையில் அதிகப்படுத்தி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் தொழுக தெரிந்தும் தொழுகாமலும் தொழுக தெரியாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் தொழுகக்கூடிய நசீபை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் குர்ஆன் ஓத தெரிந்தும் ஓதாமலும் ஓத தெரியாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் குர்ஆன் ஓதக்கூடிய நசீபை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் அனுதினமும் அழகிய முறையில் குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், குர்ஆனை பிழையின்றி ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், குர்ஆன் ஓதும் பொழுது ஒழுக்கங்களை பேணி சரியான முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கண்களில் பார்வையை வெளிச்சமாக்கி ஒளியை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், குர்ஆன் ஓதும்போது பிழை ஏற்பட்டு விட்டால் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் ஓதக்கூடிய குர்ஆனின் ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் அதிகமான நன்மைகளை மறுமையில் எங்களுக்கு தந்தருள்வாயாக.
யா அல்லாஹ் குர்ஆனுடைய பொருளை அறிந்து பயத்தோடு சரியான முறையில் குர்ஆனை விளங்கி ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. யா அல்லாஹ் மற்றவர்களுக்கும் குர்ஆன் கற்றுத் தரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக உன்னிடம் பேசக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. யா அல்லாஹ் கற்ற கல்வியின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. யா அல்லாஹ் கற்ற கல்வியை பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எதை கற்கின்றோமோ அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் எந்த அமலை செய்தாலும் பெயருக்காகவோ புகழுக்காகவோ செய்யாமல் உன்னுடைய திருப்பொருத்தத்தை நாடி செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்த அமலுக்கு மறுமையில் அதிகமாக நற்கூலிகளை தந்தல்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அறிவை வளர்ப்பாயாக. யா அல்லாஹ் நாவில் சரியான முறையில் தவறில்லாமல் குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தல்வாயாக. யா அல்லாஹ் அந்தந்த நேரங்களில் ஓதக்கூடிய துஆக்களை சரியான முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் நாங்கள் தர்மம் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் ஜக்காத் சரியான முறையில் பார்த்து செலுத்தக்கூடியவர்களாக ஆக்கியல் புரிவாயாக. யா அல்லாஹ் கஞ்சத்தனத்தை செய்வதை விட்டும் கோழைத்தனத்தை விட்டு எங்களை பாதுகாத்தருவாயாக. யா அல்லாஹ் வட்டி வாங்குவதை விட்டும் வட்டி சாப்பிடுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் வயதான காலத்தில் மருத்துவ செலவை விட்டு எங்களை காப்பாற்றி உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் மௌத்தாகும் வரை கைகால் சுகத்தை தந்தருவாயாக. யா அல்லாஹ் உலகத்தின் குழப்பத்தை விட்டும் மண்ணறையின் வேதனை விட்டு பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் சக்கீனா என்ற மன அமைதியை தந்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் அழிச்சாட்டியம் செய்யக்கூடிய ஷைத்தானுடைய தேங்கி விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் கடன் தொல்லையிலிருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் கடன் இல்லாமல் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் இருப்பதை கொண்டு திருப்தி செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. யா அல்லாஹ் வீண் செலவு செய்வதை விட்டும் வீணான காரியங்கள் செய்வதை விட்டும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு உணவளிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ் வறுமையை விட்டு பாதுகாத்தல்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ரிஸ்கில் பரக்கத்தை தந்தல்வாயாக. யா அல்லாஹ் எல்லா கவலைகளை விட்டும் பிரச்சனைகளை விட்டு நீக்கி வைப்பாயாக. ஆமீன். யா அல்லாஹ் சோதனைகளை விட்டு பாதுகாப்பாயாக. ஆமீன். யா அல்லாஹ் ஜின்களுடைய தீங்கி விட்டும் சூனியம் செய்பவர்களுடைய தீங்கி விட்டு எங்களை பாதுகாத்தல்வாயாக. யா அல்லாஹ் கெட்ட கனவுகளை விட்டும் விபத்துகளை விட்டும் பாதுகாத்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்களுடைய நோய்களின் பொழுது பொறுமையை எங்களுக்கு தந்தல்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை கழுவிடுவாயாக. யா அல்லாஹ் இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய நாவுகளை திக்ரில் திளைக்கச் செய்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் கலிமாவுடைய வாழ்க்கையை வாழச் செய்வாயாக. யா அல்லாஹ் மதீனமான நகரத்தில் மௌத்தை தந்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் மறுமையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் ஷஃபாத் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எந்த ஹைரை எல்லாம் கேட்டார்களோ அந்த அனைத்து ஹைரையும் எங்களுக்கு தந்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடினார்களோ அந்த தீங்கை விட்டு எங்களை பாதுகாத்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் ரமலான் மாதம் 30 நாட்கள் நாங்கள் குர்ஆன் ஓத எங்களுக்கு நீ அருள் புரிந்தாய். எத்தனையோ குறைபாடுகளோடு ஓதினோம். அந்த தவறுகளை எல்லாம் மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ் குர்ஆன் ஓதியது மூலம் ஏற்பட்ட குறைகளை மன்னித்து எங்களுடைய கவலைகளை நீக்கி வைப்பாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் செயல்களை பரிபூரணமாக்குவாயாக. யா அல்லாஹ் குர்ஆன் எங்களுடைய இதயத்திற்கு ஒளியாக ஆக்கியதல்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் கவலைகளுக்கு ஆறுதலாக ஆக்கியல்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கபரில் துணைவனாக ஆக்கிவிடுவாயாக. யா அல்லாஹ் குர்ஆனை எங்களுக்கு கியாமத்துடைய நாளில் சாட்சியாகவும் பரிந்துரையாகவும் ஆக்கியல்வாயாக. யா அல்லாஹ் குர்ஆனை நரக விடுதலைக்கு காரணமாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்த சிறிய அமலை பெரிய அமலை நன்மைகளையும் நாங்கள் செய்த பெரிய பாவங்களையும் சிறிய பாவத்தையும் நீ மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் ஓதிய குர்ஆனுடைய நன்மைகளை எங்களுக்கும் எங்கள் பெற்றோர் உஸ்தாத்மார்கள் முஃமின்கள் கபராளிகள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய இதயத்தின் கடினத்தன்மையை நீக்குவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய நினைவால் எங்களுடைய இதயங்களை மென்மையாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் வாழ்வில் குர்ஆனில் உள்ளதை விளங்கி ஓதி அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் இந்த ரமலான் முடிந்த பிறகும் எப்பொழுதும் குர்ஆனை அதிகமாகவும் ஆர்வத்தோடும் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் இந்த குர்ஆனின் பொருட்டால் மறுமையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிஃபாரிஷை எங்களுக்கு தந்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் குர்ஆன் ஓதுவதால் கண்களுக்கு ஒளியை தந்தல்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய நாவிற்கு இனிய ஓதலை தந்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் ஈமானை மனதில் நிரப்புவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் ஈமானோடு வாழச் செய்து ஈமானோடு மரணிக்கச் செய்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன்.
யா அல்லாஹ் எங்களுக்கு முழுமையாக ஒளியை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்களை ஒருபோதும் இருளில் தவறான பாதையில் விட்டு விடாதிருப்பாயாக. யா அல்லாஹ் குர்ஆனில் கற்றதை எப்போதும் வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் உன்னை நிராகரிப்பவர்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு வெற்றியை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நல்ல ஆட்சியை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நீ எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக. யா அல்லாஹ் நீ யாரை விரும்புகின்றாயோ அவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கின்றாய். முஸ்லிம்களுக்கும் உலகத்திற்கும் நல்லது செய்பவர்களுக்கு நீ வெற்றியை தந்தல்வாயாக. யா அல்லாஹ் யாருடைய தேவையை கேட்கின்றார்களோ அவர்களுடைய ஹலாலான ஆசைகளை நிறைவேற்றி தந்தல்வாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் துஆ கேட்கும்படி கூறினார்களோ அவருடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களை விட்டும் தீமைகளை அகற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ் கியாமத்துடைய நாளில் எங்களை இழிவுபடுத்தி விடாதிருப்பாயாக. யா அல்லாஹ் நியாயமான முறையில் வாழ்ந்து உனக்கு அடிபணிந்து வழிபட்டவர்களாக எங்களை எங்களுடைய ஆத்மாக்களை ரூஹுகளை கைப்பற்றி அருள்வாயாக. யா அல்லாஹ் சாலிஹானவர்களுக்கு எங்களை சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ் நல்ல அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் என் சந்ததிகளுக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எனக்காக உண்டத்தில் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டி தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஈமானை பலப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் உடம்பு வலி கைகால் வலியை நீக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் நோயற்ற வாழ்க்கையும் பரிபூரணமான சுகத்தையும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கண்களில் ஒளியை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒளியால் நிரப்புவாயாக. யா அல்லாஹ் உன்னிடம் அழுது துஆ கேட்பவர்களுடைய அழுகைகளை ஏற்று அவர்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் கணவன் மனைவி வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையைப் போல வாழ கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. யா அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்களை சரியான முறையில் கற்று அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. யா அல்லாஹ் ஹதீஸ்களை தினமும் படித்து வாழ்க்கையில் கடைபிடித்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. யா அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை முறையை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் ஃபாத்திமா நாயகின் முந்தானை பிடித்து சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் பெற்றோர் சொற்பேணி நடக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் பெற்றோருடைய பத்துவாவை விட்டு பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது எங்களை எங்கள் பெற்றோர்கள் எப்படி பேணி பாதுகாத்து வளர்த்தார்களோ நீ அப்படியே அவர்களை பாதுகாத்துக் கொள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஹிதாயத்தையும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் உன்னை வணங்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் ஹஜ் செய்யக்கூடிய நசீபை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் ஹஜ் உம்ராவை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் ரமலானுடைய மாதம் நாங்கள் வைத்துள்ள நோன்புகளை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் அதில் தவறுகள் ஏற்பட்டிருந்தால் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் ரமலானில் தொழுகை நஃபில் தொழுகை தராவி தொழுகை தஸ்பீஹ் குர்ஆன் மற்ற நல்ல அமல்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். அதற்குரிய நல்ல கூலியை அதிகமாக நட்கூலியை மறுமையில் எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் சிராத்துல் முஸ்தகீம் பாடத்தை மின்னல் வேகத்தில் கடக்க கிருபை செய்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் யாரெல்லாம் துஆ செய்யும்படி கூறியிருக்கின்றார்களோ அவருடைய ஹலாலான ஹாஜத்துக்களை நிறைவேற்றி வைப்பாயாக. ஆமீன். யா அல்லாஹ் யாரெல்லாம் திருமண வயதை அடைந்தும் திருமணமாகாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நல்ல வரனை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் யாரெல்லாம் கடனால் கஷ்டப்படுகிறார்களுடைய கடனை நீக்கி சுகத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் குழந்தை கேட்டு துஆ கேட்க சொன்னார்களோ அவர்களுக்கு சாலிஹான நல்ல குழந்தையை தந்தல்வாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் நோயால் கஷ்டப்படுகிறவருடைய நோயெல்லாம் குணப்படுத்தி வைப்பாயாக. யா அல்லாஹ் எதிரிகளை விட்டும் எங்களுக்கு தீங்கு செய்பவர்கள் தீங்கு செய்ய நினைப்பவர்களை விட்டு எங்களை பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டு நல்லாட்சியை தந்தல்வாயாக. யா அல்லாஹ் மக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நல்லது செய்பவர்களுக்கு ஆட்சியை தந்தல்வாயாக. யா அல்லாஹ் கந்தஷ்டி விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் உடல் சம்பந்தமான எல்லா நோய்களின் தீங்குகளிலிருந்து எங்களை பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் எந்த நோய் வந்தாலும் குர்ஆன் ஆயத்துக்களை கொண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்கள் ஹதீஸ்களை கொண்டும் முதலில் சிஃபாவை தேடக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு கண்களில் பார்வை செவிப்புலன் உடல் ஆரோக்கியம் மனநலம் அனைத்தையும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃபை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அங்கேயே மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்களுக்கு ஹஜ்ஜை நசீபாக்குவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் சொர்க்கத்தில் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் இந்த எளிமையான துஆவினுடைய பெரும் கிருபையினாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்தாலும் ஏற்றுக்கொள்வாயாக.
ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار رب هب لي من لدنك ذرية طيبة إنك سميع الدعاء ربنا افرغ علينا صبرا وتوفنا مسلمين رب اجعلني مقيم الصلاة ومن ذرية ربنا تقبل دعاء ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب رب ارحمهما كما ربياني صغيرا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما نافعا لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين رب اجعلني مقيم الصلاة ومن ذرية ربنا تقبل دعاء ربنا تقبل منا دعاءنا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم அல்ஹம்துலில்லா. இதுவரை தமிழில் துஆ அல்லாஹ்விடம் எப்படி கேட்க வேண்டும் என்பதை கேட்டீர்கள். அனைவருக்கும் அல்லாஹ் தாலா அதற்குரிய நட்கூலியை தந்தல்வானாக. அடிக்கடி போட்டு கேட்டு எப்படி துஆ செய்வது என்று துஆ செய்து கொண்டே கேட்டுக்கிட்டே இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் தாங்களே கேட்டுக்கொள்வீர்கள். அனைவருக்கும் அல்லாஹ் தாலா நீண்ட ஆயுளையும் நல்ல ஹிதாயத்தையும் தந்தல்வானாக. மேலும் நமது பயான்கள் உள்ளன. பிளேலிஸ்டில் சென்று அனைத்து பயான்களையும் டவுன்லோட் செய்து பொறுமையாக கேட்டு பயனடையுங்கள். தங்களுக்கு ஏதாவது தேவையான பயான்கள் இருந்தால் அதையும் கமெண்டில் கூறுங்கள். தங்களுடைய மேலான கருத்துகளையும் கமெண்டில் கூறுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.